பொங்கல் பண்டிகையை ஒட்டி கோவிலில் நடந்த விளையாட்டுப் போட்டிகள். மைக் செட்காரரின் கழுத்தில் கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தலை தெறிக்க ஓடிய நபர். மைக் செட்காரரை கொலை செய்த நபர் யார்? மைக் செட்காரருக்கும் அந்த நபருக்கும் என்ன சம்பந்தம்? தப்பி ஓடிய கொலையாளி சிக்கினானா? பொங்கல் விளையாட்டு போட்டிகள் எல்லாம் முடிஞ்சதும் கையில பரிசுகளோட ஊர் பொதுமக்கள் கோவிலிருந்து வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்க. ஒரு சில ஆண்கள் மட்டுமே கோயில்ல இருந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் மட்டும் கடும் ஆவேசத்தோட மைக் செட்காரரை திட்டிக்கிட்டே இருந்திருக்காரு. பதிலுக்கு மைக் செட்காரரும் திட்ட கோயில்ல இருந்த ஆண்கள் 2 பேரையுமே அமைதிப்படுத்தி இருக்காங்க. ஆனாலும் வாக்குவாதம் நீண்டுகிட்டே தான் போயிருக்கு. ஒரு கட்டத்துல பொறுமையை இழந்த அந்த நபர் மைக் செட்டுக்காரரை அடிச்சு கீழே தள்ளி கழுத்துல கத்தியால குத்தி இருக்காரு. கோயில்ல இருந்த ஆண்கள் அதை தடுக்க முயற்சி பண்ணியும் முடியல. ஆத்திரம் தீர மைக் செட்டுக்காரரை குத்திட்டு அங்கிருந்து ஓடிட்டாரு அந்த நபர். அவரை விரட்டி பிடிக்கிறத விட முதல்ல மைக் செட்டுக்காரரை தான் காப்பாற்றணும்னு முடிவு பண்ணின ஆண்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடி இருக்காங்க. ஆனாலும் பரிசோதனை பண்ண டாக்டர்கள் மைக் செட்காரர் உயிரிழந்துட்டதா சொல்லி இருக்காங்க. அடுத்து தகவல் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த போலீசார் அந்த ஆண்கள் கிட்டையும் ஊர்ல உள்ளவங்க கிட்டையும் விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் கொலை செஞ்ச நபருக்கு மைக் செட்காரர் மேல என்ன ஆத்திரங்கிறதே தெரிய வந்துச்சு. மதுரை திருமங்கலம் பக்கத்துல உள்ள கூத்தியார்குண்டு பகுதியைச் சேர்ந்தவர் தான் பிச்சை ராஜன். அதிமுக மதுரை கிழக்கு புறநகர் மாவட்ட மீனவர் அணி இணை செயலாளராக இருந்த இவரு மைக் செட் தொழிலும் பண்ணிட்டு இருந்தாரு. அதே கிராமத்தைச் சேர்ந்த பாலமுருகனும் மைக் செட் தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருக்கும் தொழில் சம்பந்தமா பல நாட்களா முட்டல் மோதலாவே இருந்திருக்கு. ஊர்ல ஏதாவது விசேஷம்னா போட்டி போட்டு மைக் செட் கட்டின 2 பேரும் போட்டி போட்டு பிரச்சனையும் பண்ணி இருக்காங்க. இதுக்கு மத்தியில காளியம்மன் கோயில் தெரு பகுதியில் உள்ள பிள்ளையார் கோயில்ல பொங்கல் பண்டிகையை ஒட்டி விளையாட்டு போட்டிகள் நடந்துச்சு. ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற இந்த விளையாட்டு போட்டிகளுக்கு பாலமுருகன் மைக் செட் கட்டுறதுதான் வழக்கம். ஆனா இந்த வருஷம் பிச்சை ராஜன் பணம் எதுவும் வாங்காம இலவசமா மைக் செட் கட்டி கொடுத்திருக்காரு. அதனால கடுப்பான பாலமுருகன் ஒவ்வொரு வருஷமும் நான் தான் மைக் செட் கட்டி கொடுப்பேன், இந்த வருஷம் இலவசமா கட்டி கொடுத்து என்னோட இடத்தை பிடிச்சிட்டியான்னு ஆத்திரப்பட்டு இருக்காரு. விழா நடந்துகிட்டு இருக்கிறப்ப கூட முணுமுணுத்துக்கிட்டே இருந்த பாலமுருகன் எப்படா விழா முடியும்னு காத்திருந்து பிச்சை ராஜன் கிட்ட வம்பிழுத்திருக்காரு. பொங்கல் விழாவில் என்னோட மைக் செட்டு தான் எப்போதுமே கட்டுவாங்கன்னு தெரிஞ்சே இலவசமா கட்டி கொடுத்து என் தொழில சறுக்களை ஏற்படுத்துறதாவும் என் வழியில குறுக்க வந்தா கதையை முடிச்சிருவேனோ மிரட்டி இருக்காரு பாலமுருகன். கோயில்ல இருந்த ஒரு சில ஆண்கள் இப்பதான் விளையாட்டு போட்டிகள் நடந்து முடிஞ்சிருக்கு, ஊர் மக்களும் சந்தோஷமா இருக்காங்க, என்ன செஞ்சாலும் கோயிலுக்கு செய்யறதா நினைச்சு விட்டு கொடுத்து போங்கன்னு 2 பேரையுமே சமாதானப்படுத்தி இருக்காங்க. ஆனா அதையெல்லாம் காது கொடுத்து கேட்காத பாலமுருகன் தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியால பிச்சை ராஜனோட கழுத்துல குத்திட்டு தப்பி ஓடிட்டாரு. உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த பிச்சை ராஜனை கோயில்ல இருந்த ஆண்கள் மீட்டு திருமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு உடனே கொண்டு போயும் அவரை காப்பாற்ற முடியல. இந்த கொலை சம்பந்தமா வழக்கு பதிவு பண்ணியிருக்கிற ஆஸ்தின்பட்டி போலீசார் தப்பி ஓடின பாலமுருகனை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க.